Hello students, welcome back to Parikunali classes. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு evaluate sum போட போறோம். ஸோ 103 into 107 calculation எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் இல்லாம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சம் வந்து 9th மேக்ஸ்ல கவர் ஆகும். ஸோ வாங்க சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 103 நியர்பை நம்பர். ஸோ 103க்கு நியர் நம்பர் ஒரு ரவுண்டட் ஆஃப் நம்பர்னா 100 சொல்லலாமா. ஸோ 100 வச்சு நியர்பை அது எப்படி பிரிச்சு எழுதுனா 103 100 பிளஸ் 3 எழுதலாம். இன்டூ சைன் அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 107 எப்படி எழுதலாம்னா 100 பிளஸ் 7 எழுதலாம். ஸோ இது என்ன ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்குன்னா என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஸோ எக்ஸ்ன்றது இங்கே 100 100 மேட்ச் ஆகுதா. 3 7ன்றது வேரி ஆகுற வேல்யூ. ஸோ ஏ பிக்கு மேட்ச் ஆகும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி ஃபார்முலா என்னது, இந்த ஐடென்டிட்டிக்கு என்ன ஃபார்முலா ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி. ஸோ இந்த இப்படி இந்த மெத்தட் இப்படி இருக்கிறத நம்ம இப்படி எழுத போறோம். இங்க எக்ஸ் இருக்க இடத்துல இங்க கம்பேர் பண்ணா எக்ஸ் இருக்க இடத்துல 100 இருக்கு, ஏ இருக்க இடத்துல 3 இருக்கு, பி இருக்க இடத்துல 7 இருக்கு. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா 100 ஸ்கொயர் 100 ஸ்கொயர் பிளஸ் ஏ வந்து இங்க 3, பி வந்து 7, எக்ஸ் வந்து 100 plus a into b 3 into 7. So 100 square na, so square na 2 0 extra போட்டு போறோம். 3 plus 7 10 10 into 100. So இது 10 10 into 100 னா 30 வரும். plus 3 7 21. So இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா சம முடிஞ்சிருச்சு. 21. So 1 2 0 1 1. So 103 into 107 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்த ஆன்சர் வந்து 11021. சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.